என் செல்ல குழந்தையே, இந்த வராகி எனக்கு உன் மீது கொஞ்சம் வருத்தம்தான். ஏன் தெரியுமா? ஆபத்து செய்தியை நான் உனக்கென கொண்டு வந்த பொழுதெல்லாம் அதை என்னவென்று நீ கேட்டாய். ஆனால் உனக்கான அசுர வெற்றியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் அதை நீ என்னவென்று கேட்காமல் செல்ல நினைக்கிறாய். இப்படி பார்த்து போனால் இது உன் தாயானவள் எனக்கு மிகுந்த வருத்தத்தை தான் கொடுக்கின்றது. ஆபத்து வரும் பொழுதெல்லாம் செவி கொடுத்து கேட்ட என் பிள்ளை அசுர வெற்றியை கொடுக்கும் பொழுது என்னவென்று கேட்காமல் செல்கிறதே. நாளை தனக்கிருக்கின்ற சந்தோஷம் என்னவென்று கூட தெரியாமல் என் பிள்ளை இருந்து கொண்டிருக்குமே என்பதுதான் இந்த தாய்க்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. இதையெல்லாம் என் பிள்ளை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, சாதாரணமான நாட்களில் உன் தாயானவள் நான் சொல்வதை வேண்டுமானால் நீ நம்பாமல் போகலாம். ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் தானே உனக்கு நடக்கும் என்று சொல்கிறேன். அப்படியானால் இதனை நீ தவிர்க்க கூடாதல்லவா? இந்த விஷயத்தை என்னவென்று தெரியாமல் நீ செல்லக்கூடாதல்லவா? உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் தாய் அல்லவா? உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதை கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உன்னோடு உனக்கு சொல்லும் எல்லா நிலைகளிலும் நீ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று பார்த்து ஒதுங்கி விடுகிறாய். ஆனால் அதே நேரம் ஒரு மகிழ்ச்சி அதற்கு பின்னால் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் செல்வதுதான் இந்த தாய்க்கு வருத்தத்தை கொடுக்கிறது. என்னுடைய வருத்தத்தில் நியாயம் இருப்பது உண்மைதானே? நான் நினைத்தது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் இனியாவது என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்வதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. என்றுமே உனக்கு நல்லது நடக்கட்டும். என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லட்டும். உன் வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரத்தில் என் பிள்ளை எதையுமே தவிர்த்து நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம் என்னை தவிர்க்காமல் மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நம் தாயானவள் நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிக பெரிய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டது. வெற்றிக்கு பிறகும் உழைப்பதை நிறுத்தக்கூடாது. அதுபோல தோல்விக்கு பின்னால் முயற்சிப்பதை நிறுத்தக்கூடாது. உன்னால் முடியாது என்று, உன்னால் ஜெயிக்க முடியாது என்று மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பாமல் உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அந்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். சில நேரங்களில் நீ எடுக்கும் சில பிழையான முடிவுகள் உன்னை சரியான பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? சரியான முடிவுகள்தான் தவறாக அழைத்து செல்கிறது. பிழையான முடிவுகள் நம்மை சரியாக அழைத்து செல்லும் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்லவில்லை. சரியான பாதையில் உன்னை பயணிக்க கற்றுக் கொடுக்கும். இது பிழை, எது சரி என்று உனக்கு சொல்லி உன்னை சரியான பாதையில் அதை பயணிக்க வைக்கும் என்பதனை மறக்காதே. நீ வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படு. நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணத்தை உன்னிடமிருந்து கைவிட்டு விடு. நீ வெற்றி பெறுவது நியாயம். மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று நினைப்பது அநியாயம் அல்லவா? அது மற்றவர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அல்லவா? உனக்கு மட்டுமே எதுவுமே தனியாக கிடைக்கும் என்று நீ நினைக்கக்கூடாது.
எல்லோரும் அந்த வெற்றியை பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ நம்பினால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உனக்கு சரியான விஷயத்தை கொடுப்பதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். வழி என்று எதையும் ஒதுக்கி விடாதே, அதுதானே உன்னை வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எதையுமே எப்பொழுதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நல்ல மனநிலையோடு வாழும் பொழுது உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் எப்பொழுது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு முடிந்து விடுகிறது. அதனால் நான் சொல்லும் பொழுது அதனை நீ ஏற்றுக்கொண்டு உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது என்று நாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம். ஏது நடந்தது என்று நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நான் உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திடுவாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியத்தை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. நீ விரும்பியது போல உனக்கு எல்லா வெற்றிகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவோடு நில். உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் அளவிற்கு உனக்கான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நாம் எதிர்பாராதபடி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனியும் உன்னை மேன்மைப்படுத்தும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு எதற்கும் காத்து கொண்டிரு. நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் நம்மை நாமே தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். கை கொடுக்க யாரும் இல்லை என்ற போது இந்த வாழ்க்கை இப்படித்தான் நகர்ந்து செல்லும். உனக்காக நீ கை கொடுத்து இந்த வாழ்க்கையை என்னவென்று வாழ்ந்து விட்டால் அது போதும். மற்ற யாரிடத்திலும் எந்த உதவியையும் நீ தேட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உனக்காக வாழ்ந்திட துணிய வேண்டும் என்பதனை மறக்காதே. மனது எதையுமே நினைத்து இனியும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்களை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை
நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி என்பவள் நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உனக்கான அதிர்ஷ்ட செய்தி உன்னை தேடி வருகிறது என்று சொல்லும் பொழுது, இந்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. இந்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான எல்லாமும் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எனும் பொழுது, இதை ஒருபோதும் என் பிள்ளை தொலைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும். என்னாலும் என் பிள்ளை விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய். யார் என்ன செய்தாலும், யார் எதை நடத்தினாலும், நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவோடு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. வெற்றியை என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சொல்ல முடியாத வழி, அழ முடியாத சூழ்நிலை, யாரோடும் பகிர முடியாத துயரம், நெஞ்சுக்குள் முள் குத்துவது போல ஒரு தவிப்பு, உயிர் வாழ்வது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீ எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கான இந்த தவிப்புகள் எதுவுமே உனக்கு தேவையற்றது என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி உனக்கு உணர்த்துகின்ற விஷயம் இதுதானே. எல்லா நிலையிலும் உனக்கான நன்மைகளை நான் உருவாக்கி கொடுத்திட எப்பொழுதும் நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிட்டு இனி தவிக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை இப்படியே விட்டுவிட்டு நீ வருந்தி கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும், நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை சற்று கவனத்தோடு நீ புரிந்து கொண்டாலது போதும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். இந்த நிலை இப்படியே மாறட்டும், இந்த சூழ்நிலை இப்படியே கடந்து வரட்டும். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கட்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலது போதும். எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே. எதையும் யோசித்து என் பிள்ளை இனியும் நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நடக்கும் நல்லதை நீ புரிந்து கொண்டால் இந்த வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அசுர வெற்றி ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தரக்கூடிய நிலையை உனக்கு உருவாக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்து நின்றிருக்கின்ற ஒரு விஷயம் மிக பெரிய அளவில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் எவ்வளவோ சோதனைகளை தாண்டிய உனக்கு, பல தோல்விகளை சந்தித்தவன் மட்டுமே நிச்சயமாக பயம் என்ற ஒன்று தெரியாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பான் என்பதனை நீ மறக்காதே. யாரோடும் உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் உன்னோடு பேசுவதை நிறுத்தும் பொழுது நீ அதிலிருந்து ஒருபோதும் மீண்டு விட மாட்டாய். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உணர்வுகளோடு விழித்தெழுகிறாய். இதை முதலில் நீ நினைவில் வைத்து கொண்டு யாரோடும் எந்த உணர்ச்சிகளோடும் நீ கட்டுக்குள் வராதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவது போல இனி எல்லாமும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்தும் உன்னை வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து
உனக்கு இந்த வாழ்க்கை தருவது எப்படிப்பட்டது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அது போதும். உனக்கு எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் இனி உன்னை தொடர்வதை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை இந்த தாய் உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன். அதிசயத்தை நடத்துவேன், வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவேன் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றிட உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். வராகி என்பவள் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக கணித்து விட்டால் அது போதும். அம்மாவின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி தரும். விரும்பியது போல ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் நமக்கென சரியாக நடக்கும். இந்த சூழ்நிலைகளை மாற்றி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் கடந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலைகளை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ என் மூலமாகவாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு நடத்துவதை நிச்சயமாக உனக்கு உருவாக்கிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எந்நாளும் நான் இருந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை எப்படிப்பட்ட மனநிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை வாழ வைப்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அது உன்னை மகிழ்ச்சி படுத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருவாழ்வோடு வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு இனிமேல் நிச்சயமாக மகிழ்ச்சியை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை எப்பொழுதும் வேதனைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும் இந்த தாயின் அருளோடு. வெற்றி கிடைக்கட்டும் என் பிள்ளைக்கு இந்த தாயின் அன்போடு. நீ நினைத்தது போல உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்குமான வெற்றி ஒன்று சரியாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது. எந்நாளும் இந்த வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதையும் நீ கவனித்து விடுவாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றிலும் என் பிள்ளை சரியான புரிதலோடு நீ வென்று காட்டுவாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை உருவாக்கி தரும் நேரங்கள். நான் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலைகள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் நடத்துவது போல உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றி வந்து சூழும் என்பதனை தெரிந்து கொள்வாய். தெய்வமிருந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை புரிந்து வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து பயணிக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழச் சொல்லும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்கும். வெற்றியை நீ கேட்டதை விட சிறப்பாகவே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இனிமேல் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு நல்வழிப்படச் சொல்லி நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மன உறுதியோடும் மன புரிதலோடும் நான் இருக்கும் இந்த நிமிடங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நடக்கும் நல்லது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அது ஒன்றே போதும். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். இன்றோடு நான் உன்னை சூழ்ந்து நின்ற விஷயங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நினைக்கிறேன். நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கிறேன்.
இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.